ஹலோ ட்ரேடர், வணக்கம். நான் வெங்கட். மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சுங்க. சின்னதாக ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேலே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் வைக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எந்த பக்கம் ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நிஃப்டி ஓப்பன் ஆகிட்டு நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும், நிஃப்டியோட ஒரு பெரிய பிக் மூமெண்ட் நடந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஓகே, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 52,200 புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாங்க. க்ளோஸ் வைக்கிட்டோம். மார்க்கெட்டோட மூமெண்ட் பொறுத்து நம்ம எந்த சைடு வந்து ட்ரேட் போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா சப்போர்ட் பக்கத்துலேயே இருக்குது. இன்றைக்கி பெருசாக மூமெண்ட் இருக்காது தான் நினைக்கிறேன். அதனால் நம்ம வந்து ஒரு ட்ரேட் கிடைக்குதான்னு பார்க்கலாம். என்ட்ரி கிடைக்குதா அப்படின்னு. இல்லைன்னா வந்து ட்ரேட் இருக்காமல் இருக்கிறது பெட்ரு. நேற்று வந்து ரொம்ப சின்ன பாயிண்ட்லேயே க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த வீக்லேயே பார்த்திங்கன்னா பெரிய மூமெண்ட்டு நம்ம கேப்சர் பண்ணவே இல்லை. இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் அடிக்கலை. வெயிட் பண்ணலாம் இருங்க. ஏன்னா நேற்று நல்ல பெரிய மூமெண்ட் ஆனதுனால இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட்டு மார்னிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. $51,500 கால் ஆப்ஷன் எடுத்து வைக்கிறேங்க. நம்ம மூமெண்ட் பார்த்துட்டு நம்ம எந்த பக்கம் ட்ரை பண்ணலாம். ஓகே, வெயிட் பண்ணலாம் இருங்க. நேற்று நிஃப்டியோட மூமெண்ட்டு 10 ரூபா இந்த ஸ்ட்ரைக்லாம் 400 ரூபா போயிருக்கு. எவ்வளோ பெரிய மூமெண்ட்டு. 3 மணிக்கு 2 மணிக்கு மேலே அதெல்லாம் நடந்திருக்கு. ஓகே, பார்க்கலாம் இருங்க. மூமெண்ட்டு ஸ்லோவாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி ட்ரேட் இருந்தால் எடுப்போம், இல்லைன்னா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, நிஃப்டி பார்த்திங்கன்னா தெரியும் ஓப்பன் ஆகிட்டு இது வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கான்னு. சப்போர்ட்டை வந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி இன்றைக்கி கொஞ்சம் மேலே போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சப்போர்ட்டுட்டா நம்ம வந்து ஒரு 150 பாயிண்ட் இருந்தால் கூட இண்டெக்ஸில் நம்ம புட்டு ட்ரை பண்ணலாம். பார்க்கலாம் இருங்க புட்டில் என்ட்ரி கிடைக்குதான்னு. ஏன்னா இன்றைக்கி பெரிய மூமெண்ட் இருக்காது. அதனால் வெள்ளிக்கிழமை நேற்று மார்க்கெட்டை ஒரே அடியாக அடிச்சிட்டான். அதனால் வந்து நம்ம இந்த லெவல்ஸில் இன்றைக்கி போய் சிக்கக்கூடாது. அவன் இன்றைக்கி எவ்வளோ பெரிய மூமெண்ட் நடந்தாலும் சரி, நாம் வந்து நம்மளுக்கு தேவையான சப்போர்ட்டுக்கிட்ட வரப்போ என்ட்ரி கிடச்சா எடுப்போம், இல்லைன்னா வெளில போயிடலாம். நான் 51,900 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். பார்க்கலாங்க. 409க்கு என்ட்ரி போட்டு வச்சுருக்கேன். ஓகே ஓகே, என்ட்ரி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, புட் ஆப்ஷன் என்ட்ரி. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம சப்போர்ட் வரைக்கும் நம்ம எவ்வளோ பாயிண்ட் வருதோ அதை நம்ம எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம டார்கெட் போவானா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஸ்டாப் லாஸ் வந்தாலும் வாங்கிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நிஃப்டி வந்து பார்த்திங்களா, நிஃப்டி வந்துட்டு அந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு கீழே சப்போர்ட் எடுத்தானா மறுபடியும் வந்து மேலே போய் நம்ம எங்கே ஓப்பன் ஆனோமோ அந்த இடத்துல போய்ட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி ஒரு சின்ன ஒரு கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாங்க. நம்மளால் இன்றைக்கி வந்து
ப்ராஃபிட் பண்ண முடியுதா, இல்லை வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வாங்க போகிறோமான்னு. ஓகே, ஏன்னா நேற்று நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருந்தான். எதிர்பார்க்காத ஒரு நிஃப்டி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு ரேலி. அது அப்படி தான் நடக்கும். அதுக்குள்ளெல்லாம் நம்ம போயிட்டு ஸ்கேல்பிங் மாதிரி சிக்கிட்டேன்னா ப்ராஃபிட் பண்ணால் ஓகே, லாஸ்லாம் பண்ணால் ஹெவியாக வந்து மன உளைச்சல் உண்டு பண்ணிடும். ஏன்னா அதெல்லாம் நான் வந்து ஏற்கனவே நிறையா இடத்துல நான் அப்படிலாம் பண்ணி தான் இன்றைக்கி இந்த ஒரு வருஷத்தில் வந்து நான் அதெல்லாம் விட்டு வெளில வந்தேன். நம்மளுக்கு நம்மளோட கேபிட்டலில் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிறோம், ஒரு ரிவார்டு வைக்கிறோம், அதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ சேஃப்டியாக வந்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வெளில வர்றது பெட்ரு. ஒரு கன்சிஸ்டன்சியாக நம்ம வந்து வாரம் ஒரு 10% 20%க்குள்ளே இருந்தாவே நம்ம நல்ல ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். ரிஸ்க் எடுக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம லெவல்ஸ் போயிட்டே இருக்கலாம். வெயிட் பண்ணலாங்க. 51,600 வந்தால் கூட நம்ம சப்போர்ட்டுக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 50 பாயிண்டில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டு நேற்று மாதிரி தான் நல்லா ஸ்லோவாக இருக்குது. மார்னிங் ஸ்லோவாக வந்து மறுபடியும் மத்தியானத்துக்கு மேலே அடிச்சுவிடா தெரியல. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை இல்லை ஒரு பெரிய பிக் மூமெண்ட் நடக்கிறப்பெல்லாம் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்து நம்ம சின்னதாக ஒரு டார்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும். கால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மூமெண்ட் இருக்குதுன்னு. அதுவும் பெருசாக ஒன்றும் மூமெண்ட் இல்லை. அதனால் வந்து நம்ம பொறுமையாக இருக்கலாம். நம்ம சப்போர்ட் வரப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் போகிறேன். இன்றைக்கி வந்து நான் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த செகண்ட் கேண்டில் லோ வச்சுருக்கேன் ஒரு 40 பாயிண்ட்டுக்கு பக்கம். ஏன்னா இந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு கேண்டில் பெருசாக இருக்கனால கொஞ்சம் நம்ம அதில் பாதியாவது வைக்கணும். பார்க்கலாம் இருங்க. ஸ்டாப் லாஸ் அடிக்குமானா அடித்தா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நிஃப்டி சப்போர்ட்டே வந்துட்டான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க என்ன நடக்குதுன்னு. ஏன்னா நல்ல ஒரு மூமெண்ட் இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணலாம். $89 பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சுருக்கோம். பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம டார்கெட் போவோன்னா இல்லை வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்குமான்னு. நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு வந்துட்டு ரொம்ப வந்து போட்டு உழைப்பிக்கவே கூடாது. ஏன்னா நம்ம இண்டெக்ஸில் பார்த்து தான் எடுக்கிறோம். அதுக்கு மேலே வந்து நம்ம சப்போர்ட் வரும்னு பார்க்குறோம். ஏன்னா சப்போர்ட் பாயிண்ட் கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து இது ரிஸ்கி ட்ரேடு தான். கீழே சப்போர்ட் வந்து கால் ட்ரை பண்ணியிருக்கலாமா அப்படின்னா அதுவும் வந்து ரிஸ்க் தான். ஏன்னா மேலே ரெசிஸ்டன்ட் இருக்குது அதே அளவுக்கு தான். அப்போ ஏதோ ஒரு பக்கம் போனாலும் நம்ம அதே பாயிண்ட் தான் கிடைக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு 50 பாயிண்ட்லேயே க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். ஏன்னா நேற்று இதே மாதிரி தான் வந்து ரொம்ப நேரம் இழுத்தான். கன்சாலிட் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம 80 பாயிண்ட் புக் பண்ணுறதுக்குள்ளே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேற்று அந்த ரெசிஸ்டண்ட் நிஃப்டியில் வந்து அது பிரேக் ஆனோன்னா பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய மூமெண்ட்டு அப்படிங்கிறது. அதை வந்து அதுதான் சொல்கிறது. அந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த லெவல்ஸ் வந்து கரெக்டாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அலர்ட் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு ஃபுல் டைம் உட்காரவங்களுக்கு தெரியும். இப்போ நேற்று அதெல்லாம் நான் வந்து கண்ணால் பார்த்தேன் எவ்வளோ மூமெண்ட்டு நடந்தது அப்படின்ட்டு. ஆனால் ட்ரேடு நான் போகல.
ஏன்னா நாங்கள் 10 மணிக்கு மேலே ட்ரேடு எந்த சூழ்நிலையும் எடுக்கிறதில்ல. இதெல்லாம் பார்த்தாச்சு, எவ்வளோ பெரிய மூமெண்ட்டும் பார்த்தாச்சு, என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஓகே, நம்ம அந்த சப்போர்ட் வந்தாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிஃப்டி வந்து ரிவர்சல் ஆகிட்டான். ஓகே, போவானா? நான் பார்த்தா ஃபஸ்ட்டு கண்டனோட ஹையவே தாண்ட மாட்டான்ருக்கு, அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. பார்க்கலாம் இருங்க. நிஃப்டி கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுக்கிறான், அதுதான் ரிஸ்க்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதிரி பெரிய மூமெண்ட் இருந்தது அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். பல பேர் அப்படி தான் ட்ரை பண்ணுவாங்க. கால் இருந்ததுன்னா கால் ஆப்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா அதோட மூமெண்ட்டு கொஞ்சம் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்ப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. நிஃப்டி நல்லா சப்போர்ட் வந்துட்டு மேலே போகிறான். ஓகே, பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்களா ரிவர்சல் ஆகிறான். இன்னும் கொஞ்சம் வந்தானா ஒரு 50-60 பாயிண்ட் கிடச்சினா கூட நம்மளுக்கு இங்கே வந்து டார்கெட்டு போவான். முடிஞ்ச வரைக்கும் 9:30 ட்ரேட் எடுக்கிற மாதிரி நம்ம பழகணும். ஏன்னா அப்போ வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு புரியும். 9-9:15 ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணோமா நம்மளுக்கு வந்து அந்த லெவல்ஸ் புரிய ஆரம்பிச்சிடும். மார்க்கெட்டோட மூமெண்ட் பார்த்து ஓகே செட்டில் ஆகிட்டான், இந்த பக்கம் இருக்குது, மேலே போவோம், இல்லை கொஞ்சம் ஒரு 150 பாயிண்ட்டு நம்ம சப்போர்ட்டை வருவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து உடைக்க தான் ட்ரை பண்ணுறான் சப்போர்ட்டை. பார்க்கலாம் இருங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப ஸ்லோ மூமெண்ட் தான். நேற்றும் இதே தான் பண்ணான், காலையிலேருந்து 2 மணி வரைக்கும் இதே வேலை தான் செஞ்சானுங்க. அதுக்கப்புறம் எதிர்பார்க்காத ஒரு மூமெண்ட் தான். பேங்க் நிஃப்டி நல்லாவே ரிவர்சல் ஆகிட்டான். பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் அடிப்பான். நான் அடித்தா வெளில வந்துடலாம். நான் எதிர்பார்த்து நேற்றோட அந்த லோ கொஞ்சம் கீழே வருவான்னு பார்த்தேன், ஆனால் வரல. பார்க்கலாம் இருங்க என்ன நடக்குதுன்னு. நம்ம எடுத்த இடத்துலையே தான் இருக்கான். ஒரு 15-20 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் இருக்கோம். பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தாவே பயமாக இருக்குது. நேற்று நடந்த விஷயத்துக்கு நிஃப்டியாது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அநியாயத்துக்கு 10 ரூபா இருந்த ஸ்ட்ரைக்கு 400 ரூபா போகிறதா? ஓகே, இன்னும் கொஞ்சம் இன்னொரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் வந்தானா மூமெண்ட்டே இல்லைங்க. ரைட்டு, காஸ்ட் டு காஸ்ட்டே வந்துட்டோம். எங்கே என்ட்ரி எடுத்தோமோ அங்கேயே வர போகிறோம். ஓகே, 415. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நல்லாவே ரிவர்சல் ஆகிட்டான். இல்லை சின்னதாக ஒரு கன்சால்டேட் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா பார்க்கலாம் இருங்க. நம்ம ஸ்டாப் லாஸு 40 பாயிண்ட் வச்சுருக்கோம். நம்ம 30 பாயிண்ட் வந்தாவே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, அப்படியே போனான்னா பரவாயில்ல, வெயிட் பண்ணலாம் இருங்க. ஓகே ஓகே, பார்க்கலாம். நம்ம அந்த சப்போர்ட் உடச்சி கீழே வரணும். நிஃப்டி ஒரு வழியாக அப்படியே
ட்ரை பண்ணுறான். ஆனால் வந்து பெரிய நல்லா ஒரு கேண்டில் நல்லா மூவ்மெண்ட் கொடுக்கணும். கொடுத்தானா நல்லா ஸ்ட்ரைக்கு மேலே வருவான். நேற்று என்ன நடந்ததோ காலையில் அதே தான் இன்றைக்கும் பண்ணுறான். ஏன்னா இந்த மணி 9 ஆச்சு. பார்க்கலாம் இருங்க என்ன பண்ணுறான்னு தெரியல. சப்போர்ட்டை உடைப்பானா இல்லை அப்படியே ரிவர்ஸில் ஆகி மேலே போயிடுவானான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ ஸ்லோவாக இருந்தாவே நம்மளுக்கு வந்து அது ரிஸ்கி ட்ரேடு தான். ஓகே, நம்ம நேற்றோட க்ளோஸ் வச்ச இடத்துக்கு வந்தாவே நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா நிஃப்டி பெருசாக வந்து சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. இங்கே வந்துட்டு மறுபடியும் இந்த சப்போர்ட்டுக்கு வருவான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நம்ம சப்போர்ட் வந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். ஓகே 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 நம்ம 460 வந்தால் கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 55 பாயிண்டில். ஏன்னா மார்க்கெட்டே இன்றைக்கி மூவ்மெண்ட் இல்லை. நிஃப்டி பார்த்தீங்கன்னா அவன் சப்போர்ட் விட்டு கீழே வைக்க வேண்டாம், க்ளோஸ் வைக்க மாட்டேங்கிறான். வெயிட் பண்ணலாம் இருங்க. ஓகே ஓகே நாம் இந்த கேண்டிலோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மார்க்கெட்டு கரெக்டாக 9:32 ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் இந்த கேண்டிலோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி பெரிய மூவ்மெண்ட் இல்லை. நம்ம ஒரு 60 பாயிண்டில் க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம மண்டே பார்க்கலாம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா நிஃப்டியும் பார்த்திங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஓகே, பார்த்திங்கன்னா தெரியும் 456 இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டான்னு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நேற்றோட அந்த லோவுக்கு போயிட்டான். ஓகே, ஒரு 60 பாயிண்ட் டார்கெட்டு. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்களும் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை புரிஞ்சுக்கங்க. பார்த்திங்கன்னா நேற்று கரெக்டாக வந்து பாருங்கள், நேற்றோட க்ளோஸ் வச்ச இடத்துல வந்துட்டு கரெக்டாக ரிவர்சல் ஆகலாம். மணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோம் ரிஸ்க்கு. ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். வாட்ச் பண்ணுங்கள். நன்றி.